வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான கோவிலுக்கு தான் வந்திருக்கேன். பின்னாடி தெரியுது பாருங்கள், விரிஞ்சிபுரம், வேலூர் மாவட்டத்தில் ஒரு பெரிய சிவன் கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுடைய விஷயங்கள் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க. நிறைய சிற்பங்கள்லாம் இருக்குது. சரி, எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். வேலூர்லேருந்து சரியாக 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மார்கபந்தீஸ்வரர் சிவன் கோவிலை வந்து வழித்துணை நாயகர் அப்படின்ற பெயராலையும் அழைக்கிறாங்க. இப்போ நம்ம பெங்களூர் ஹைவேல கரெக்டாக ரைட் சைடில் இந்த கோவில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. கோவிலுக்கு போகக்கூடிய சாலை இதுதாங்க. வழி நெடுகிலும் பார்த்தீங்கன்னா அழகான காட்சியை பார்க்க முடியுது. இந்த பைபாஸ் ரோட்லேருந்து கரெக்டாக உள்ள ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அந்த கோவிலை பார்க்கலாங்க. கோபுரம் தெரியுது பாருங்கள். நான் இன்னும் கிட்ட போய் காட்டுறேன். சென்னை டு பெங்களூர் ஹைவேல செதுவாலை அப்படின்ற இடத்துலேருந்து ரைட் சைடில் நீங்கள் உள்ளே வரணும். இந்த சாலையில் அந்த மார்கபந்தீஸ்வரர் கோவிலுடைய கோபுரம் அழகாகவே தெரியும் பாருங்கள். அந்த கோபுரம் தெரியுது லெஃப்ட் சைடில். உள்ளே போயிட்டு இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே எவ்வளோ சிற்பங்கள்லாம் இருக்குன்றது நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விரிஞ்சிபுரம் அந்த ஊருக்கு நம்ம வந்துட்டோங்க. இது வந்து ஒரு பழமையான ஊர் பாருங்கள். இப்போ அந்த கோவிலுடைய மதில் சுவரே ரொம்ப வேறு லெவலில் பெரிய சைஸில் இருக்குங்க. கோவிலுடைய ராஜகோபுரத்துக்கு முன்னாடி தான் இப்போ நம்ம நிற்கிறோம். இந்த ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா 110 அடி உயரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. மார்கபந்தீஸ்வரர் கோவிலுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம உள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம். வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய மார்கபந்தீஸ்வரர் கோவில் வந்து வழித்துணைநாதர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. 1300 வருடங்கள் பழமையான தேவார வைப்புத்தலம் அப்படின்ற பெயரும் இருக்குது. பிரம்மா வழிபட்ட இந்த தலத்தில் வந்து குழந்தை பாக்கியம் மற்றும் வழித்துணையை வேண்டி வழிபடும் முக்கியமான தலமாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்குள்ள சிம்மக்குளம் மற்றும் 108 சங்கு தீர்த்தம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவை அப்படின்றதும் சொல்கிறாங்க. கோவிலுடைய ராஜகோபுரத்துக்குள்ளே நம்ம வரும்பொழுது அழகான அந்த மண்டபத்தில் வந்து சிற்பக்கலைகள் வந்து பார்க்க முடியும். இந்த கோவிலில் வந்து வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாலாற்றின் கரையில் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்குங்க. மூலவர் பெயர் வந்து மார்கபந்தீஸ்வரர், அம்பாள் பெயர் வந்து மரகதவல்லி. இந்த கோவிலுடைய சிறப்பு வந்து மதில் சுவர் வந்து மிகவும் புகழ் வாய்ந்த பெரிய மதில் சுவரை கொண்டது. தஞ்சை கோயிலுடைய அழகு, திருவாரூருடைய அந்த தேர் அழகு, திருவிரிஞ்சை மதில் அழகு என பழமொழிலாம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இருக்குங்க. இந்த கோயிலுடைய வரலாறு வந்து பிரம்மா தனக்கு ஏற்பட்ட கர்வம் நீங்க சிவனை வழிபட்ட தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. விரிஞ்சி அப்படின்னு சொன்னால் பிரம்மாவை தான் குறிக்கும். அதனால் பிரம்மா வழிபட்டதால் இது வந்து விரிஞ்சிபுரம் அப்படின்ற பெயரும் இருக்குது. இந்த கோயிலில் வந்து சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த சிம்ம குளம் தாங்க. இந்த குளத்தில் வந்து கார்த்திகை கடைசி அந்த சனிக்கிழமையில் வந்து பெண்கள் வந்து இங்கே இரவு 11 மணிக்கு வந்து வழிபாடு பண்ணி அந்த குளத்தில் வந்து நீராடிட்டா குழந்தை பாக்கியம் மற்றும் பல பில்லி சூன்யம்லாம் அகலும் அப்படின்ற ஒரு கருத்துலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து தனியாக ஒரு வீடியோவே நம்ம பண்ணலாம். அந்த மாதிரியான விழாக்கள்லாம் இந்த கோவிலில் வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த சிம்மக்குளம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்கம் மாதிரி இருக்குது பாருங்கள், அதோடைய வாய் வழியாக ஒரு கேட் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம உள்ளே போனோம்னா ஒரு குளமே இருக்குது, பெரிய ஒரு குளம். அதில் வந்து நீராடிட்டு அதுக்குள்ளே வந்து நிறைய பாதாள அறைகள் மாதிரிலாம் இருக்குங்க. அதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும்னா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே வந்து குளம் இருக்குது. அதனால தான் இது வந்து சிம்மக்குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மூலவர் வந்து சுயம்புவாக பெரிய ஆவுடையாருடன் வீற்றிருக்கிறார்.
இங்கே இருக்கக்கூடிய சிம்ம குளத்தில் வந்து பக்தர்கள் வந்து நீராட அனுமதி கொடுக்குறாங்கங்க. தமிழகத்தில் எந்த ஒரு சிம்ம குளங்களிலும் இந்த மாதிரி ஒரு சிறப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிறைய சிம்ம குளங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்போம். நான் அதில் திருவண்ணாமலை அந்த கிரிவல பாதையில் கூட அந்த சிம்ம தீர்த்தம் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். சிற்பங்கள் எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சிற்பங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த கோவில் மாதிரியே வேலூர் கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் கோயிலையும் இது மாதிரியான சிற்பங்களை வந்து நிறைய பார்த்துருப்போம். ஆனால் அந்த ஜலகண்டேஸ்வரர் கோயிலை விட அந்த விரிஞ்சிபுரம் சிவன் கோயில் வந்து ரொம்ப பெருசுங்க. உள்ள இருக்கக்கூடிய 2 மண்டபங்கள், பெரிய கல்யாண மண்டபங்கள்லாம் இருக்குது, திருமண மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள். கோவில் வந்து வேலைப்பாடு நடக்கிறதால ஒரு சில இடங்களை வந்து பூட்டி வச்சிருக்காங்க. இருந்தாலும் வந்து உள்ளே இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் நல்லாவே தெரியுது. நம்ம கேமராவில் எல்லாமே பதிவாயிட்டு இருக்கு. அடுத்து இருக்கக்கூடிய மண்டபம் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. நான் உள்ளே போயிட்டு எல்லா சிற்பங்களையும் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து விஜயநகர பேரரசு காலத்தில் தான் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டதுன்னு சொன்னாலும் சோழர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இதில் வந்து நிறைய சம்பந்தம் இருக்குது. அதனால் அவர்கள் காலத்திலும் இந்த கோவில் வந்து உருவாகி இருக்கும். இந்த கோயிலுடைய ராஜகோபுரம் மற்றும் கலைநயத்துடன் அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் நிறைந்த அர்த்த மண்டபம் மற்றும் மகா மண்டபங்கள்லாம் வந்து விஜயநகர பேரரசின் நாயக்க மன்னர்களால் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பிரதான தெய்வம் மார்கபந்தீஸ்வரர் வந்து சுயம்புலிங்கமாக வடகிழக்கு திசையில் சிறிது சாய்ந்த நிலையில் வந்து காட்சி கொடுக்கிறார். கோவிலுடைய பின்புறத்தில் வந்து இரட்டை அடுக்கு திருமண மண்டபங்கள் அழகாக இருக்குது. இந்த திருமண மண்டபத்துக்கும் திருமணத்திற்கும் நிறைய சம்பந்தம் இருக்குங்க. அந்த காலத்து புராணம்லாம் நிறைய சொல்கிறாங்க. கோவிலுடைய சிற்பங்கள் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. நான் வந்து நிறைய கோவில்களில் சிற்பங்கள் பார்த்துருந்தாலும் இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கோவில் வந்து சிற்பங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கோவிலாக தான் இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இரட்டை அடுக்கு திருமண மண்டபங்களில் ஒரு மண்டபம் தான் இது. இன்னொன்று வந்து பூட்டாமல் அப்படியே வச்சுருக்காங்க. அதை போய் நம்ம அடுத்து பார்க்க போகிறோங்க. இந்த 15ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு வந்து விரிஞ்சிபுரம் பகுதியை வந்து ஆண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து மணமகன் வீட்டில் இருப்பவர் வந்து மணமகள் வீட்டிற்கு வந்து பொன்னை வரதட்சணையாக வந்து வழங்கும் முறை வந்து இருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து மாற்றம் வேண்டும் என எண்ணிய மணமகள் வீட்டாரினர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஜயநகர பேரரசிடம் வந்து முறையிட்டு 1426ஆம் அந்த ஆண்டில் வந்து கல்வெட்டின்படி இங்கே வந்து தெலுங்கு, தமிழ், அப்புறம் கன்னடம் முதலான திருமணம் செய்யும் இடத்து கன்னிகாதானம் ஆக செய்திட வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த இதில் சொல்லியிருக்காங்க. பொன் வாங்கி பெண் கொடுப்பது, பொன் கொடுத்து திருமணம் செய்து அரச துரோகம் அப்படின்ற மாதிரி அந்த சட்டத்தில் எழுதியிருக்காங்க. அதை மீறுவோர் வந்து சாதியிலிருந்து சமுதாயத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுபவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயநகர பேரரசியில் வந்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த கல்வெட்டில் அந்த மாதிரி தகவல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம அந்த திருமண மண்டபம்னு சொல்லியிருப்போம்ல, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான அந்த மேற்கு புற வாயில வந்து நம்ம பார்த்துட்டே வரோம். இப்போ 2ஆம் திருமண மண்டபம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். உள்ளே வந்து திருமண மேடையெல்லாம் சூப்பராக இருக்கும். அதில் வந்து திருமணங்கள்லாம் கூட நடந்துருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. கலை நயம் மிக்க இந்த மாதிரியான மண்டபங்களில் வந்து பார்த்திங்கன்னா தூண்களில் வந்து புராண கதை, நடனமாடும் மங்கையர் மற்றும் யாழி சிற்பங்கள் இதெல்லாம் வந்து நாயக்க மன்னர்களால் வந்து நுணுக்கமாக வந்து செதுக்கியிருக்காங்கங்க. அதை தான் வந்து அந்த சிற்ப வேலைப்பாடுகளுக்கு ஒரு சிறந்த ஒரு கோவில் அப்படின்னு சொன்னால் இந்த கோவிலை வந்து சொல்லலாங்க. பிரமிக்க வைக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் வந்து இந்த மண்டபத்துக்குள்ளே நான் பார்க்கங்க. நீங்களே பாருங்கள், ஒரு சிற்பமும் எந்த அளவுக்கு நேர்த்தியாக செதுக்கியிருக்காங்க. ஒரு தூணையும் வந்து சும்மா விடலைங்க. அவங்க வந்து சூப்பராக ஒரு கலை வேலைப்பாடுகளை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து செஞ்சுருக்காங்க பாருங்கள். கீழே இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்த கூட அவங்க சும்மா விடல, எல்லாமே செதுக்கி வச்சு
திகட்ட சிற்பங்கள் உள்ள ஒரு கோவில் அப்படின்னு சொன்னால் இந்த விரிஞ்சிபுரம் சிவன் கோவிலை வந்து சொல்லலாங்க. பாருங்கள், இதுதான் வந்து அந்த இரண்டாவது கல்யாண மேடை, அந்த 2 அடுக்கு கொண்ட கல்யாண மேடை. இங்கெல்லாம் வந்து திருமணமே வந்து நிறைய பேருக்கு வந்து நடந்திருந்ததாகவும் சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு சரியாக தெரில. இங்கே இருக்கக்கூடிய அந்த கற்களால் ஆன இந்த மண்டபத்துக்கு மேலே ஒரு இடத்துல வந்து 5 அடுக்கு கொண்ட ஒரு பூ இதழ்கள் மாதிரி ஒரு சிற்பம் செதுக்கி வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும்பொழுது அங்கே பாருங்கள், எனக்கே வந்து பிரம்மாண்டமாக மெய் செலுத்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த சிற்பத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. நீங்களே பாருங்கள், ஒரு 5-6 அடுக்குகள் அதில் இருக்கும், பூ போல இருக்குது. அதை சுற்றி இருக்கக்கூடிய 9 வடிவத்தில் எத்தனை வகையான அந்த சிற்ப கலைநயங்கள் இருக்குது பாருங்கள். இதை தான் நான் வந்து முன்னாடியே சொன்னேன். இந்த கோவில் வந்து சிற்பத்துக்கான கோவில் தான் இந்த மார்கபந்தீஸ்வரர் கோவில். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த கோவிலை வந்து சிற்பம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காட்டாமல் வெளியில் இருக்கக்கூடிய புராண கதைகளையும் அந்த இருக்கக்கூடிய அந்த சடங்குகளை காட்டுறாங்க. நான் தப்பு இல்லை, அதுவும் நல்ல ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த சிற்பங்கள் தான் எனக்கு வந்து இந்த கோவிலே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம அப்படியே வெளியில் வந்தோம்னா இன்னும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது, அதையும் பார்க்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேங்க, வேலூர் மாவட்டத்தில் அந்த கோட்டை கோவில் இருக்குது பாருங்க, ஜலகண்டேஸ்வரர் கோவில். அதுலேயும் இதே மாதிரியான அந்த கல்யாண மண்டபம், 2 அடுக்கு கொண்ட கல்யாண மண்டப மேடை வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கும் வந்து சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து ஒரு சுரங்கமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பரான நேர்த்தியான சிற்பங்களை வந்து உள்ளே வந்து பார்த்துட்டே இருக்கிறோம். நம்ம வந்து பிரமிப்பு அடைஞ்சு நம்ம இந்த இடத்துல வந்து நின்றுடலாம். அப்படியே நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஒரு 1 hour இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணி எல்லா சிற்பத்தையும் ரசிக்க முடியும். பாருங்கள், பின்னாடி அந்த ஹோல்ஸ்லாம் வச்சு எந்த அளவுக்கு ஒரு தூண்கள் செதுக்கியிருக்காங்க பாருங்க. இந்த கோயிலை வந்து நான் கண்டிப்பா என் வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு கோவில் அப்படின்றதையும் பதிவு செஞ்சுக்கிறேன். நீங்கள் தமிழ்நாட்டில் பஞ்சபூத கோவில்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. அதில் வந்து 4 முக்கியமான கோவில் வந்து தமிழ்நாட்டிலே இருக்குது. அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் கூட இந்த அளவுக்கு இருக்காதுன்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா அந்த கோவில்கள்லாம் வந்து நிறைய மண்டபங்கள், நிறைய பரப்பளவில் பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க, ரொம்பவே சிறப்பாகவும் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சிற்பங்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மார்கபந்தீஸ்வரர் சிவன் கோவிலில் வந்து ரொம்ப முக்கியமான சிற்பங்கள்லாம் இருக்குது. பாருங்கள், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலரில் பெயிண்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து மணி காட்டும் கல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. சூரிய நிழல் வந்து பட்டுச்சுன்னா அதில் வந்து நம்ம ஒரு குச்சி வச்சு பார்க்கும்போது அதில் வந்து மணி காட்டுமா. அது வந்து இப்போ வேலை நடக்கிறதால கட்டையெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, உள்ளே போக முடியாது. அதையும் வந்து நிறைய பேர் ஷார்ட் வீடியோலலாம் போட்டிருப்பாங்க பாருங்கள். அடுத்தது வந்து இந்த கோவிலில் வந்து வெளிப்புற அந்த சுற்று வட்டாரத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுதான் முக்கியமான ஒரு விஷயமே. அதுக்கே நம்மளுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். அப்புறம் நிறைய மணல்லாம் கொட்டி வச்சிருக்கு பாருங்கள். அது வந்து 1000 கால் மண்டபம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து வேலை நடக்கிறதால உள்ளே போக முடியல. மொத்தமாக இந்த கோவிலை நீங்கள் சுற்றி பார்க்கணும், நல்லா எல்லாத்தையும் ரசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான கோவில் தான் அது. இப்போ நம்ம வந்து வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சுற்றி வந்துட்டோம். கோவிலில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அப்படியே பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கோவில் அந்த உட்பிரகாரங்களுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் பார்க்கலாம். இந்த வழி வந்து மூலவரை பார்க்க போகக்கூடிய வழி. உள்ளே போயிட்டு தரிசனம் பண்ணலாம், கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் பாருங்கள், வள்ளல் பெருமானுக்கு இங்கே வந்து அழகான ஒரு சன்னதி இருக்குது. வடலூர் வள்ளலார் அவர்களுக்கு சன்னதி வச்சதுக்காக இந்த கோவிலை வந்து நம்ம ரொம்பவே போற்றி மகிழலாம் அப்படின்னு சொல்கிறேன். உள்ளே போய்ட்டு நம்ம சுற்று வட்டாரங்களில் வந்து நாயன்மார்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சுற்றி வர போகிறோம். கருவறையை வந்து வீடியோ எடுக்க வந்து அனுமதி கிடையாது, அது எல்லா கோயிலும் இருக்கக்கூடியது தான்.
உள்ளே இருக்கக்கூடிய மண்டபங்கள் எல்லாம் பாருங்கள். நம்ம நிறைய வீடியோவில் நானே சொல்லியிருப்பேன், அந்த சோழர் காலத்து கோவிலுடைய அந்த கருவறைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வட்ட வடிவிலான அந்த அமைப்பு பாருங்கள். அதுலேயே வந்து கல்வெட்டுகளும் பதிச்சு வச்சுருப்பாங்க, சோழர் காலத்து கல்வெட்டு. 1300 வருடங்கள் அப்படின்றது இப்போ நம்ம சொன்னாலும் இது வந்து அதற்கும் பழமையான ஒரு கோவிலாக இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. பாருங்கள், மழை பெஞ்சா உள்ளே வரக்கூடிய அளவுக்கு அந்த வழியெலாம் வச்சு அமைச்சிருக்காங்க. இந்த வட்ட வடிவிலான அந்த அமைப்பு தான் வந்து சோழர் காலத்திற்கும் பல்லவர் காலத்திலும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பும் இருக்கும். அது மாதிரியான ஒரு அழகான கலை அமைப்பில் இந்த கருவறையை வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்து மூலவர் மார்கபந்தீஸ்வரர் வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து தாயார் சன்னதி போயிட்டு பார்க்க போகிறோம். இவங்க பேர் வந்து மரகதாம்பிகை அம்மன் சன்னதி அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய விநாயகர், முருகன் மற்றும் வள்ளி தெய்வானை, தட்சிணாமூர்த்தி, பைரவர், விஷ்ணு, துர்கை அதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்குது. பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பனை மரம் வந்து இந்த கோவிலுடைய தலை விருட்சமாக இருக்குது. இந்த பனை மரத்துக்கு தனி சிறப்பே இருக்குங்க. பெண் பனை மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து வழிபட்டால் பெண்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிம்ம தீர்த்தத்தில் நீராடிட்டு இந்த பனை மரத்தையும் வந்து வழிபடுவாங்களாம். இங்கே வந்து தினமும் காலையில் அப்புறம் மாலை வேளைகள் வந்து பூஜை நடைபெறுது. பிரதோஷ வழிபாடு, சிவராத்திரி, வைகாசி விசாகம், சித்ரா பௌர்ணமி, தை அமாவாசை போன்ற நாட்கள்லையும் சிறப்பு பூஜையெல்லாம் வந்து செய்கிறாங்க. கோயிலுடைய உட்பிரகாரத்தில் தலைமரமாக அந்த பனை மரத்தை வந்து நான் சொல்லியிருப்பேன். இது ஒரு அதிசய பனை மரமாக இருக்குது. இந்த பனை மரத்தில் காய்க்கும் பனை காய்கள்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக வந்து காய்க்கிறதா. மறு வருடம் காய்க்கும் அந்த பனை காய்கள் வந்து வெள்ளையாக காய்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூலவர் மீது பங்குனி மாதத்தில் வந்து சூரிய கதிர்கள் விழுற அளவுக்கு அந்த சிம்மக்குல நீராடல், அப்புறம் பிரம்மாவிற்கு சாப விமோசனம் கிடைத்த கார்த்திகை மாதம் இறுதியில் ஞாயிறு மற்றும் ஈர ஆடையுடன் நீராடி பின் விரிஞ்சிபுரம் வழித்துணைநாதர் ஆலயத்தில் வந்து அந்த நான் ஆரம்பத்திலே சொன்ன இந்த சனிக்கிழமை இரவு மற்றும் அந்த ஞாயிறுலாம் வந்து இங்கே நிறைய பூஜைகள்லாம் வந்து நடக்கும். அம்பாள் சன்னதி நம்ம போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தாச்சு. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேங்க, அந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து பெண்கள் வந்து அந்த குளத்தில், சிம்ம குளத்தில் வந்து நீராடி அவங்க வந்து அன்றைக்கி இரவு வந்து அங்க பிரதட்சணம் அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கனவுல வந்து இறைவன் வந்து காட்சி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு கதையெல்லாம் இருக்குது. அது நிறைய பேர் நம்பிக்கை கொண்டு இங்கே வந்து பண்ணுறாங்க. அதை நேர்காணலும் நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய வீடியோக்கள்லாம் சேனல்லையும் இருக்குது. அதில் பலனடைஞ்சவங்களும் இருக்காங்க அப்படின்றதும் சொல்கிறாங்க. இந்த கோவிலில் வந்து சிம்ம குளத்தில் வந்து பீஜாட்சர எந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரால் வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த எந்திரத்துடைய சக்தி தான் அது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. பாருங்கள், இப்போ நம்ம அந்த பனைமரத்தை பற்றி சொன்னோம்ல, அந்த பனைமரம் தான் இது, பெண் பனைமரம். இதை வந்து வணங்கிட்டு பல பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. வேலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த விரிஞ்சிபுரம் மார்கபந்தீஸ்வரர் கோவிலுக்கு வந்து
டைமிங் வந்து காலையில் 6 மணிக்கு திறக்கிறாங்க, 11 மணிக்கு மூடுவாங்க, மாலையில் 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விழா காலங்களில் இந்த கோயிலுடைய டைமிங் வந்து கொஞ்சம் மாறுபடும். பாருங்கள், நம்ம கொடிமரம் இருக்கக்கூடிய அந்த முன்புற மண்டபத்திலையும் தூண் சிற்பங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். கோவிலுடைய பிரசாதத்தை நான் வாங்கி சாப்பிட்டேங்க. புளியோதரை ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. கரெக்டாக மதிய நேரத்தில் ஒரு லஞ்ச் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ரொம்ப சுவையான இந்த புளியோதரையை சாப்பிட்டுக்கிட்டு இந்த சிம்ம குளத்துக்கு பக்கத்தில் தான் இப்போ நான் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். நீங்களும் இந்த மார்கபந்தீஸ்வரர் கோவிலுக்கு வந்து வழிபாடு பண்ண வாங்க. சிற்பங்களை வந்து கண்டிப்பாக ரசித்து பார்த்துட்டு உங்களுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து காட்டுங்க. குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா, ஏன்னா எந்த அளவுக்கு வந்து மனம் வந்து செம்மையாக இருந்தால் இந்த மாதிரியான சிற்பங்களெல்லாம் வந்து செதுக்க முடியும். அதாவது ஒருமுகப்படுத்தினா மட்டும்தான் சொல்லுவாங்களே தியானம்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான தியானங்கள்லாம் வந்து ரொம்ப செம்மையாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான மன ஒருநிலையோடு இந்த மாதிரியான கலை நயத்தை வந்து கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் நம்மளுடைய தமிழக இந்த மாதிரியான கோவில்கள்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். போன வாரம் நம்ம வந்து ஒரு அழகான கோவில் ஒன்று பார்த்தோம், பெருமாள் கோவில். என்ன கோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம பள்ளிகொண்டா பெருமாள் கோவில் வேலூர் மாவட்டத்தில் பார்த்தோம். அது வேலூர் கோட்டையை கூட நம்ம காட்டலான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ட்ரை பண்ணோம். ஆனால் வந்து அது வாய்ப்பு இல்லாமே போயிட்டுருக்கு. இன்னொரு நாள் கண்டிப்பாக வேலூர் கோட்டையை வந்து நம்ம காட்டுவோம். அதில் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் கோவிலையும் காட்டுவோம். இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த விரிஞ்சிபுரம் மார்கபண்டேஸ்வரர் கோவில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நான் இன்னொரு முறை வருவேங்க. இந்த கோவிலுடைய அந்த வேலைப்பாடுகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து பார்க்க தான் போகிறேன். அதுக்கப்புறம் உங்களை வந்து நான் இன்னொரு வீடியோ எடுத்து உங்களை வந்து மீட் பண்ண போகிறேன். அதோட நம்ம சேனலை வந்து இதோட முடிச்சுக்கலாம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.